இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிற ஆரியன் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். மூவி ரிவ்யூஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எனக்கு டீசென்டான த்ரில்லர் படத்தை பார்த்த ஃபீல் தந்துச்சு. இந்த ஆரியன் படத்தை ஒன்லைனா சொல்லணும்னா, ஒரு லைவ் டிவி ஷோக்கு கன்னோட போய் ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை செஞ்சு அடுத்தடுத்து சில மர்டர்ஸ் பண்ண போறதாவும் சொல்லுவாரு. அந்த விஷயங்களை எல்லாம் போலீஸ் எப்படி ஸ்டாப் பண்ணாங்க, இந்த கொலைகளுக்கான மோட்டிவ் என்ன, இதுக்கான பதில் தான் இந்த ஆரியன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னா, இந்த ஆரியன் படத்தை ராட்சசன் படத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஜானர் வேணா த்ரில்லரா கொண்டு போயிருக்கலாம், ஸ்டோரி லைனா வேற வேற பிளாட். இந்த ஆரியன்ல சொல்ல வந்த ஸ்டோரிய டைரக்டர் பிரவீன் கே டெலிவர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெட் ஸ்பீட்ல போகும், இன்டர்வல் டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபும் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல அடுத்தடுத்து வர ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. நெகட்டிவ்னு பார்த்தா லவ் ட்ராக்கை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்டிங்ல விஷ்ணு விஷால் நல்லாவே பண்ணியிருந்தாரு. செல்வராகவன் சாரோட ஆக்டிங்கும் சூப்பர். அவரோட கேரக்டர் ஆர்க்க சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சைடு சாங்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனா பிஜிஎம்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாரு ஜிப்ரான். பரபரப்பான இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸுக்கெல்லாம் அவரோட பிஜிஎம் நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா, எந்த படத்தோடய கம்பேர் பண்ணாம போனா சீனுக்கு சீன் ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல கருத்தையும் சொல்ற படம் தான் இந்த ஆரியன். படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.